Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 483 பார்ட் 2. ஓபன் பண்ணா பைரட்ஸ்களுக்கும் மெரைன் ஆளுகளுக்கும் கலவரம் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது. இங்க லூஃபி அவங்க அண்ணனை எப்படியாச்சும் காப்பாத்திடலான்னு அங்க இருக்க எல்லாத்தையுமே மாத்தி மாத்தி கூப்பிட்டு பார்த்தான். ஆனா எல்லாருமே சொன்ன ஒரே வார்த்தை, இல்லப்பா இதுக்கு மேல அவனை காப்பாத்த முடியாதுன்னு. அதை கூட அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சொல்லியிருப்பாங்க. உடனே அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி கத்துவான், ஏசு நீ என்கிட்ட சத்தியம் பண்ணியிருந்த என்ன ஆனாலும் சாக மாட்டேன்னு, கடைசியில இப்படி பண்ணாதன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். உடனே ஏசுக்கு அப்படியே ஒரு சின்ன பிளாஷ்பேக். என்னன்னா பையன் சின்ன வயசுல இருந்தே நான்லாம் ஏன்டா பிறந்தேங்கிற மாதிரி யோசிப்பான். ஏன்னா கோல்டு ரோஜரை பத்தி கேட்டா எல்லாருமே கழுவி கழுவி ஊத்துறானுங்க. சரி அவனுக்கு ஒரு பையன் இருந்தானா என்ன ஆகும்னு கேட்டா அதுக்கு மேல என்னன்னா அவனை நிக்க வச்சு அவன் தலையவே வெட்டி வீசிடுவாங்களாமா. ஒரு சில பேர் அப்படி ஒருத்தன் இருந்தா நாங்களே அந்த பையல கொண்டுருவோம் பாங்க. அந்த அளவுக்கு வெறி. இன்கேஸ் கோல்டு ரோஜர் மேல ஏதாச்சும் காண்டு இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே அவன் பையன் மூலியமா தீர்த்துக்கலாம்ல. அதுவும் வெரைட்டியா சொல்லுவானுங்க. என்னன்னா இந்த மொத்த உலகத்துக்கு முன்னாடி நிக்க வச்சு அப்படியே கொளுத்திடுவானுங்களாமா. அதுதான் இந்த நாட்டுக்கு செய்யற நன்மைன்னு வேற பில்டப். அப்படி மட்டும் பண்ணா எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தை, அவனுக்கு இது தேவைதான், அவனை இப்படித்தான் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லுவாங்களாமா. அதோட விட்டா பரவாயில்லையே. அந்த டைம்ல கோல்டு ரோஜரோட பையன் என்ன சொல்லுவான்னு சொல்லி கிண்டல் பண்ணுவானுங்க. என்னைய மன்னிச்சிருங்க, நான் பிறந்துட்டேன், நானே ஒரு குப்பை, நான் இந்த உலகத்துல பிறந்ததே தப்புன்னு சொல்லிதான் தேம்பி அழுதுருப்பான். அல்ல வேலை அவனுக்கு எந்த ஒரு குழந்தையுமே இல்ல, இருந்திருந்தா நிலைமை இப்படித்தான் ஆயிருக்குன்னு சொல்லி வடிவேல் கவுண்டமணி ஜோக்க பார்த்த மாதிரியே சிரிச்சுட்டு இருப்பானுங்க. ஏசுக்கு கொல்ல காண்டாவும். ஆனா என்ன பண்ண முடியும், அவங்க அப்பா பண்ணி வச்சிருந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிருவான். இப்படி எல்லாத்திட்டையும் கேட்கும் போது அவங்க எல்லாம் சொல்ற வார்த்தை, இப்படி ஒருத்தன் பிறக்கவே கூடாதுன்னு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துதான் பையன் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பான். ஆக்சுவலா அவனை பத்தி பேசினா கூட விட்டுட்டு வந்திருப்பான். ஆனா அவங்க அப்பாவை பத்தி பேசினதுனால தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெளின்னு வெளுத்து கட்டியிருக்கான். ஏன்னா இப்படி போய் அவன் சண்டை போட்டு வரதுனால டாடனுக்கு தான் பெரிய பஞ்சாயத்து. ஏன்னா ஊர்ல போற வரவங்க எல்லாம் கூப்பிட்டு அவங்கள புடிச்சு திட்டுறாங்க. இதெல்லாம் தேவையான அவன்கிட்ட கேட்டா அவன் நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல, இருந்திருந்தா அவங்க எல்லாத்தையும் கொன்றுப்பேன்பான். இப்படியே நம்ம இயேசுக்கு வாழ்க்கை போனதுனால அந்த வயசுலயே அவனுக்கு ஏன்டா வாழணும் அப்படிங்கிற ஒரு நினைப்புலதான் வாழ்ந்துகிட்டு இருந்தான். சாபோவும் நம்ம லூஃபியும் மட்டும் இல்லன்னா கண்டிப்பா நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கவே மாட்டேன். நீ என்னைக்காச்சும் டாடனை பார்த்தா அவங்களுக்கு நான் ஹலோ சொன்னேன்னு சொல்லிரு. ஏன்னா இதுக்கப்புறம் என்னால அவங்கள பார்க்க முடியாது. இந்த மாதிரி சாகிற நேரத்துல தான் அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்றேன்மா. லூஃபியால தாங்க முடியல, அவன் கதறுவான். அப்படி எல்லாம் சொல்ல ஆறா லூசு பையல, நீ கண்டிப்பா நேர்ல அவங்கள பாப்பேன்னு சொல்லி அழுவான். உடனே ஏசு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு வாழணும்னு ஆசையை தூண்டி விடுது. என்னன்னா லூஃபி அவனோட கனவு லட்சியம் ஆசை எல்லாத்தையுமே நிறைவேற்றறதை இவன் பார்க்கணுமாமா. ஆனா கண்டிப்பா நீ ஒரு நாள் சாதிப்ப, ஏன்னா நீ என்னோட தம்பி அப்படின்ட்டு அப்படியே அவனுக்கு சின்ன வயசு பிளாஷ்பேக்க காட்டுவாங்க. என்னன்னா அந்த டைம்லயே ஏசு என்ன சொல்லியிருப்பான்னா, என்னைக்குமே நம்ம வாழ்ற வாழ்க்கைய எந்த ஒரு ரிக்ரெட்டுமே இல்லாம தான் வாழணும். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இவங்க கடலுக்கு போய் இவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ போறாங்க. சோ அந்த டைம்ங்கும் போது மத்தவங்களை விட சுதந்திரமா சந்தோஷமா வாழணும்னு சொல்லியிருப்பான். சோ அன்னைக்கு அவன் சொன்ன மாதிரி இப்ப அவன் வாழ்க்கையை நினைச்சு அவனுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லையாமா. அதாவது நான் சந்தோஷமா சாக போறேன்னு இப்படி சொல்றான். லூஃபி இருந்துகிட்டு பொய் சொல்லாத, நீ பொய் சொல்ற, சுமாருன்னு கத்துவானா. இல்ல லூஃபி நான் பொய்யெல்லாம் சொல்லல, நான் உண்மையிலேயே வாழ்ந்தது ஏதோ புகழுக்காக மட்டும் இல்லன்னு சொல்லி ஏதோ ஒண்ணு எனக்கு சொல்லுதும்பா. இப்போதைக்கு அவனுக்கு விடை தெரிய வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, இவன் நிஜமாவே வாழ்றதுக்கு தகுதியான ஆள் தானான்னு. அப்படி சொல்லும் போது ஒயிட் பியர்டு இவனுக்காண்டி வந்து அவன் என் பையன்னு சொன்னாருல்ல, அது அப்புறம் நம்ம லூஃபி அவன் என் அண்ணன்டா, அவனை நான் காப்பாத்தாம விட மாட்டேன்னு வெறியோட வந்தானே. ஏன் செத்தா கூட என் அண்ணனை நான் காப்பாத்தாம விட மாட்டேன்னா இவன் மட்டுமா? ஒயிட் பியர்டுமே அவர் உயிரை பத்தி கவலைப்படாம நேவிய மொத்தமா அழிச்சு ஏச காப்பாத்துங்கன்னு கத்திட்டு கிடந்தாரு. எப்படி ரெண்டு பேரும் மாத்தி போராடி எப்படியோ ஏச காப்பாத்தினாங்க. இப்படி காப்பாத்திட்டு ரிட்டர்ன் போகும்போது கூட நம்ம ஒயிட் பியர்டு என்ன கேட்டாரு, என்ன ஒரு அப்பாவா ஏத்துக்கிட்டதுல உனக்கு சந்தோஷமானு கேட்டிருப்பாரு. அவனும் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லியிருப்பான். சோ இப்படி இவனுக்காண்டி எல்லாருமே உயிரை கொடுத்து சண்டை போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. இப்ப அவன் இருக்க நிலைமையில அவனால கத்தி எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் சொல்ல முடியல. எனக்காண்டி கடைசியா எல்லாத்துக்கும் கேட்கற மாதிரி நான் சொல்ற விஷயத்த சொல்லு லூஃபின்னு அப்படியே சாகர நிலைமையில சொல்ல ஆரம்பிப்பான். அப்பா லூஃபி எல்லாத்துக்கும் ரொம்பவும் நன்றி. என்ன மாதிரி எதுக்குமே உதவாத ஒருத்தனுக்காக நீங்க இவ்வளவு ரத்தம் சிந்தி கஷ்டப்பட்டு சண்டை போட்டிருக்கீங்க. அந்த டைம் அவன் காலு கீழே ஏதோ கோலி குண்டு மாதிரி சிவப்பு கலர்ல உருண்டு வரும். இதுக்கெல்லாம் எப்படி நான் நன்றி சொல்வேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லி கதறி அழ ஆரம்பிச்சிருவான். இவன் அழுகிறத பார்த்துட்டு லூஃபிக்குமே ரொம்ப அழுக வரும். ஆனா கடைசியில ஏசுக்கு சந்தோஷம் தான். ஏன்னா இவனை காப்பாத்த இத்தனை பேர் போராடி இருக்காங்கல்ல. சோ அந்த சந்தோஷத்தோட அப்படியே சிரிச்சுக்கிட்டே கீழே விழுவான். அவன் விழுகிறத அத்தனை பேருமே பார்த்துட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணுவாங்க. அதுலயும் ஒயிட் பியர்டெல்லாம் பார்த்துட்டு கதறி அழுவாரு. கார்ப்புக்கு மட்டும் என்ன ஃபீலிங்ஸ் இல்லாமையா இருக்கும்? கண்ணு முன்னாடியே அவர் வளர்த்த பேர சாகுறான், அவராலையுமே தாங்க முடியல. அந்த டைம் மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக். என்னன்னா சின்ன வயசுல அவங்க தாத்தா கார்ப்பு கிட்ட நான் நிஜமாவே பிறக்கிறதுக்கு தகுதியானவன் தானான்னு கேட்டிருப்பான். உடனே கார்ப்பு சூப்பரா சொல்லியிருப்பாரு, அதை நீ எப்படி வாழ்றங்கிறத வச்சுதான் டிசைட் பண்ண முடியும்னு சொல்லுவாரா. அந்த டைமுங்கும் போது ஏசோட அந்த
விபுரு கார்டை காட்டுறாங்க. அது கம்ப்ளீட்டா எரிஞ்சு அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சு போகும். ஏசுமே அப்படியே பொத்துன்னு கீழே விழுவான். அவ்வளவுதான், ஏசு செத்துட்டான். யாரெல்லாம் ஏசு செத்துட்டான்னு ஃபீல் பண்றீங்களோ கீழே ஃபயர் சிம்பலை கமெண்ட் பண்ணுங்க. ரெஸ்ட் இன் பீஸ் ஏஸ். லூஃபியால அதை நம்ப முடியல. அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பான். அதாவது ஏசு அவன் கண்ணு முன்னாடி செத்ததை அவனோட மைண்டே ஏத்துக்க மாட்டேங்குது. அதனால அப்படியே பார்த்துட்டு இருப்பான். அங்க ஏச பார்த்து அவன் சிரிச்ச மேனிக்கே செத்துருப்பான். ஏன்டா வாழணும்னு நினைச்சிட்டு இருந்தான். அவனுக்காக அத்தனை பேரும் உயிரை கொடுத்து போராடி இருக்காங்கல்ல, அதனால பையன் சந்தோஷமா செத்துட்டான். அப்ப லூஃபிக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்குது. அப்படியே மேல பார்த்து கதறி கதறி அவன் அழுகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.